மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்தை நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம். இந்த 5வது அதிகாரத்திலே 12 வருட மரண அவஸ்தை நீங்கி சுகமாகும்படியாக 2 பேர் மரண அவஸ்தைப்பட்டார்களாம். 2 பேர் மரண அவஸ்தைப்படுகிறார்கள். ஒன்று ஜெப ஆலய தலைவன், இரண்டாவது அந்த சபை. ஸ்திரீ என்றால் சபை, சபை என்று வைத்துக் கொள்ளலாம். இந்த 2 பேருமே கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் மரண அவஸ்தைப்படுகிறார்கள். ஜெபாலய தலைவன் இதற்காக மரண அவஸ்தைப்படுகிறான், தன்னுடைய மகளுக்காக. மகள் என்பதும் அது சபையை குறிக்கிறது. ஸ்திரீ என்றாலும் சபை. இப்படிப்பட்ட 12 ஆண்டுகளுடைய பாடுகள் சபைக்கும் உண்டு, ஜெப ஆலய தலைவனுக்கும் உண்டு. நாம் முதலாவது இந்த மரண அவஸ்தையில் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்கிறோம். ஒவ்வொரு நாளும் எதை நோக்கி ஓடுகிறோம்? மரணத்தை நோக்கி ஓடுகிறோம். எதை நோக்கி? ஆமாம், ஒரு பர்த்டே வந்துட்டா கேக்கு வெட்டுறதுன்னா, கேண்டில் கொளுத்துறதுன்னா, ஹாப்பி பர்த்டே சொல்கிறதுன்னா. காரணம் என்ன? நீ எங்கே போய்கிட்டு இருக்க? ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு, நீங்கள் என்ன செய்கிறீங்க? வளர்ந்து கொண்டே இருக்கிறீங்க. சீக்கிரமாக வீடு போன்னு சொல்லுது காடு. இதை உணர்த்தும்படியாகத்தான் தேவனுடைய பிள்ளையே, நான் என்னை அறிந்து கொள்ள வேண்டும், என்னை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த உணர்வு 2 பேருக்குமே இல்லை. யாருக்கு இல்லை? ஜெபாலய தலைவனுக்கும் இல்லை, சபை என்கிற ஸ்திரீக்கும் இல்லை. 2 பேருக்குமே இல்லை. இந்த சூழ்நிலையிலே அவர்களுக்குள்ளாக விசுவாசத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி என் ஆண்டவராகிய இயேசு அந்த இடத்திற்குள்ளாக கடந்து வருகிறதை பார்க்கிறோம். எதற்காக? விசுவாசம் இல்லாத ஜெப தலைவனோ, விசுவாசம் இல்லாத சபையோ, அது விசுவாசத்தினாலே மரண அவஸ்தையிலிருந்து நீங்க வேண்டும் என்று சொல்லி. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய அன்பு மகா பெரிய அன்பாக இருக்கிறது. அந்த மரண அவஸ்தை நீங்கும்படியாக மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 23வது வசனம் வாசிக்கின்ற வேளையிலே, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மீது உன் கைகளை வையும். யார் சொல்லுது? ஜெபாலய தலைவன். 36ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெபாலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. தேவனுடைய பிள்ளைகளே, அந்த விசுவாசத்தை அவனுக்குள்ளாக உருவாக்கும்படியாக 12 வருடங்கள் பாடுகள். இந்த ஸ்திரீக்கும் 12 வருடம் பாடுகள். அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகள் என்பது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான். ஆமென். நல்லா தெரிந்து கொள்ள, சாவர வரைக்கும் எனக்கு பாடுங்க. உன் வாயின் வார்த்தைகளை உனக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக பிதா சுதன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே சொல்லாது. ஆமேன். உங்களுடைய வாயின் வார்த்தைகள், என் வாயின் வார்த்தை எல்லாம் என்னை காயப்படுத்த வேண்டும். அதெல்லாம் கிடைக்காது பாஸ்டர், அதெல்லாம் ஆகாது பாஸ்டர், என் வாழ்க்கையே அவ்வளோதான் பாஸ்டர். ஆமாம் பாஸ்டர், நீ அவ்வளோதான். வேதம் என்ன சொல்கிறது? உனக்குள்ளாக அந்த விசுவாசத்தை உருவாக்கும்படியாக அந்த ஸ்திரீயை பார்த்து அவர் சொல்லுகிற காரியத்தை நான் வாசிக்கின்ற வேளையில், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. அவன்கிட்ட சொல்றாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போ. விசுவாசம் கேள்வினாலே வரும். Faith comes by hearing. விசுவாசம் வருவதற்காகவே நாம் சபைக்குள்ளாக வருகிறோம்.
சபைக்குள்ளாக எதற்கு வருகிறோம்? செய்தி கேட்டு விசுவாசத்தில் வளரும்படியாக, மரண அவஸ்தையிலிருந்து நீங்கும்படியாக. இதற்காக தான் நாம் சபைக்குள்ளாக வருகிறோம். ஆனால் மரண அவஸ்தை நீங்குவதும் இல்லை, விசுவாசம் வளருவதும் இல்லை. அந்த சூழ்நிலையில தான் ஆண்டவர் நம்மை சந்திக்கும்படியாக, நம்மோடு கூட பேசும்படியாக வந்திருக்கிறார். அப்படி எழுந்து நிற்போமா தேவனுடைய சமூகத்தில்? சாநிழல் பள்ள தீரங்கிடினோம், சற்றும் தீங்கு கண்டஞ்சேனே. சாநிழல் பள்ள தீரங்கிடினோம், சற்றும் தீங்கு கண்டஞ்சேனே. ஆமென். வானவரன் என்னோடிருப்பார், வளைதடியோ கோருமை தேற்றும். தேவபிதா எந்தன் மேய்ப்பனலோ, சிறுமை தாட்சியடைகிலேனே. ஆயுள் முழுவதும் ஏன் பாத்திரம், அருளோ நலமோ மாய் நிரம்போ. நேயர் வீட்டினில் சிறப்போடே, நெடுநாள் குடியாய் நிலைத்திருப்பேன். தேவபிதா எந்தன் மேய்ப்பனலோ, சிறுமை தாட்சியடைகிலேனே. தகப்பனே, எங்களோடு கூட தொடர்ந்து பேசும். இயேசுவின் நாமத்தில் கர்த்தாவே, ஆமென். உட்காருவோம். மரண அவஸ்தை நீங்க ஜெப ஆலய தலைவன், பரம்பரை விசுவாசி, நியாய பிரமாணத்தை பின்பற்றினவன், மோசேயுடைய ஆகமங்களை நன்றாக படித்தவன், ஒரு ஜெப ஆலயத்தை நடத்தி கொண்டிருந்தவன். ஆனால் அவனுடைய வீட்டில் இருக்க பிரச்சனை அவனாலே சரி செய்ய முடியவில்லை. தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு அப்படிதான். ஒவ்வொரு வீட்டுக்கு என்ன உண்டுங்க? வாசப்படி உண்டு, பிரச்சனை உண்டு. ஆனால் அந்த பிரச்சனை நீங்க வேண்டுமானால் நாம் ஆண்டவரை தேடி வர வேண்டும். தேவனுடைய சமூகம் ஆசீர்வதிக்கிற சமூகம். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஜெப ஆலய தலைவன் அவன் போராடி 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 பார்த்துட்டான். என்னென்ன செய்ய முடியுமோ எல்லா டாக்டர்ஸ் எல்லாரையும் பார்த்துட்டான். தன்னுடைய மகளுக்காக, தன்னுடைய சபைக்காக போராட்டம் போராட்டம் போராட்டம். முடிவில் அவள் மரிக்கிற நிலைமை தெரிந்து கொண்டான். இட்ஸ் a lost end time. அவள் மரிக்க போகிறாள். இப்பொழுதுதான் அவன் யோசிக்கின்றான், மேசியா என்று ஒருவர் உண்டு, அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் என்பதை அவன் உணர்ந்தபடியினாலே. யோவான் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நிக்கடமஸ் இரவிலே வந்து ஆண்டவரில் பேசுகிறான். தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு இப்படித்தான் அநேகர் கர்த்தருடைய வார்த்தை அறிந்திருக்கிறோம், ஆனால் தைரியமாக வந்து சபையிலே சாட்சியாக நிற்பதில்லை. இந்த ஜெப ஆலயம் தன்னுடைய பெயரும் குறிப்பிடப்படவில்லை, அவனுடைய மகள் பெயரும் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் அவன் ஒரு ஜெப ஆலய தலைவன். கர்த்தர் உங்களை தலைவனாக, தலைவியாக, உங்களுடைய குடும்பம் என்று ஜெப ஆலயத்தில் வைத்திருக்கிறார். சபை என்கிற இந்த ஜெப ஆலயத்தில் உங்களை தலைவனாக, தலைவியாக வைத்திருக்கிறார். நல்லதுதான். நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சியும் ரொம்ப நல்லதுதான். அதை காட்டிலும் மேலான ஒரு முயற்சி என்ன? மத்தேயு 6:33 சொல்றது, முதலாவது
தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க, அப்பொழுது இவளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவனுடைய சமூகத்தில் வந்து தனியாக முழங்கால் போட்டு அழுது பாருங்க. எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பெல்லாம் தேவ சமூகத்தில் வந்து அழுது முழங்கால் போட்டு ஜெபித்து பாருங்க. தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே குடும்பத்தில் செய்கிற அற்புதங்கள். இந்த ஜெப ஆலய தலைவன் தன்னுடைய மகளுக்காக ஆண்டவராய் இயேசுவை தேடி வந்தான். எவ்வளோ காரியங்களை தேடினான், முடிவு கிடைக்கவில்லை. ஏதோ கேள்வியும் கமாவும் தான் இருந்துச்சு. there is no full stop. அது ஃபுல் ஸ்டாப் ஆக வேண்டுமானால் நீயும் நானும் ஆண்டவராய் இயேசுவை தேடி வர வேண்டும். அவரை தேடினால் மாத்திரமே இந்த மரண அவஸ்தையில இருந்து, இந்த பாடுகளிலே இருந்து சுகம் கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும், சுகமாக வாழ முடியும். இல்லை என்றால் ஒவ்வொரு நாளும் அவனுக்கு பிரச்சனை. வீட்டிலும் சமாதானம் இல்லை, சபையிலும் அவனுக்கு நிம்மதி இல்லை. காரணம் என்ன? தேவனுடைய பிள்ளையை உலக பிரகாரமாக ஓடுவதை காட்டிலும் நீ தேவனுடைய ஆலயத்தில் வந்து முழங்கால் போயிட்டு தனிமையாக முழங்கால் போயிட்டு அழுதுப்பார், ஜெபித்துப்பார். என் ஆண்டவர் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைத்திருப்பார். ஆமென். எனவே ஜெபத்தை நீங்கள் அசட்டை செய்ய வேண்டாம். உங்களுடைய வீடுகளிலே கூட, சமயம் கிடைக்கின்றவர்களே சபையிலே கூட வந்து நீங்கள் முழங்கால் படிட்டு ஜெபித்து பாருங்கள். இந்த ஜெப ஆலய தலைவன் அவனுடைய சுய முயற்சி தோற்று போன வேளையிலே முதலாவது ஆண்டவரை தேடி வந்தான். ஆமென். யாரை தேடி வந்தான்? ஆண்டவரை தேடி வந்தான். நீங்கள் எவ்வளவு அதிகமாக தேவனை தேடுகிறீர்களோ அந்த அளவுக்கு என் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். எனவே நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், இந்த மரண அவஸ்தை நீங்க வேண்டுமானால் யாரை தேடணும்? இயேசுவை தேடணும். தேடுங்கள் கண்டடைவி, தேவதேவனின் தூய திருமுகம் காண தேடிடுவோம் அதிகாலையில். தேடுங்கள் கண்டடைவி. தேடி பாருங்க. ஞாயிற்றுக்கிழமையா காலையில் வந்துடுங்க, தேவ சமூகத்தில் வந்து முழங்கால் படிடுங்க. உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் உங்களை ஒரு சிறப்பான இடத்துல நம்மை வைத்திருக்கிறார். ஆமென். எல்லாம் ஆஸ்வதிக்கப்பட்டு தான் இருக்கிறோம். உண்மைதானே? ஆமாம், நம்மளை நல்லா ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். எத்தனை குறைவாய் வைக்கவில்லை. இந்த தேவனுடைய மனுஷன் ஜெபாலய தலைவன் கடைசியில் இனி ஃபுல் ஸ்டாப் இயேசுவால் தான் வைக்க முடியும் என்று இயேசுவை தேடி வந்தான். வந்து என்ன சொல்கிறான் பாருங்க, ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், ஆண்டவரே என் வீட்டிற்கு வாரும் என்று அழைக்கிறான். எங்கே கூடுறான்? ஜெபாலய தலைவன் தன்னுடைய வீட்டிற்கு அழைக்கிறான். உன் வீட்டுக்கு அழைக்கிற ஆண்டவரே, உன் வீட்டிலே உன்னோடு கூட நீ போகின்ற வழியிலே வருகின்ற வழியிலே உன்னோடு கூட இயேசு இருக்க வேண்டும். அதை நீ உணர வேண்டும். அவரை என்ன செய்யணும்போ? அழைக்கணும். வறுமையா போதகரே வந்தெம்மிடம் நீர் தங்கீரும், சேருமையா என் பந்தியில், சேருமையா என் பந்தியில், சிறியவராம் எங்களுடன். எங்களுடைய வாழ்க்கையே ஒளிமங்கி இருளாச்சே, உத்தமனே நீர் வாருமையா. அழைக்கணும் அவரு. என் வாழ்க்கை இருளாயிடுச்சியா, ஒளி மங்கி விட்டது ஐயா, நீர் வாரும், நீர் வாரும், நீர் வாரும் என்று சொல்லி ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு வேளையும் ஒவ்வொரு இமைப்பொழுதும் அவரை உங்களுடைய வாழ்க்கையில அழைக்க 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 அவரை விடாதீங்க. அவரை விடாதீங்க, அவரை இறுக பற்றி கொள்ளுங்க. இந்த ஜெபாலய தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு முடிவை கொண்டு வந்தான். ஆண்டவராக இயேசுவை பற்றி கொண்டான். யூ மஸ்ட் கம் டு மை ஹவுஸ் லார்ட்.
You must come to my house, Lord. You have to touch my daughter, Lord. என்னுடைய மகளை தொடும், என் சபையை தொடும் ஆண்டவரே, என் சபையை தொடும். அவனுக்குள்ளாக ஒரு வைராக்கியம், அவனுக்குள்ளாக ஒரு வேதனை, அவனுக்குள்ளாக ஒரு தவிப்பு. என்னுடைய முயற்சி முடிந்து விட்டது ஐயா. இனி நீர் வந்தால்தான், நீர் தொட்டால்தான். அவனுடைய வீடே சபை தான் இருந்துச்சு. தேவனுடைய பிள்ளைகளே, அவன் தேடி வந்து ஆண்டவரை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து செல்லுகின்ற வேளையிலே அவன் சொல்லுகின்றான், ஆண்டவரே நீர் வந்து என் பிள்ளையின் மீது உம்முடைய கரத்தை வையும், அப்பொழுது அவள் பிழைப்பாள் என்று அவரை வேண்டிக் கொண்டான். மிக சாஷ்டாங்கமாய் விழுந்திருப்பான். வேண்டிக் கொள்ளுதல். தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் வேண்டி பாருங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் போராடி பாருங்க. நீங்கள் தனிமையாக நின்று சிங்கம் எப்படி வரும்? ஆமாம், நம்மள யாருங்க? ஆமாம், யூதராஜ் சிங்கம். நம்மளா என்ன இது பழைய புதிய ஏற்பாட்டில் இருக்கிற பேதுரு சொல்கிறானே, பல்லில்லாத சிங்கமா, பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று. ஆமாம், அப்படிப்பட்ட கிழட்டு சிங்கமாயிடுறோம். இல்லை, அந்த கிழட்டு சிங்கம் இல்லை தேவனுடைய. நீங்கள் நானும் யூதா ராஜாவுடைய சிங்கம், கர்ஜிக்கிற சிங்கம் ஐயா. உன் சத்தத்தை கேட்டாலே அலறும். உனக்குள்ளாக அந்த வல்லமை தேவை. நீ ஆண்டவரை தேட வேண்டும், உன் வீட்டிற்கு அவரை அழைத்து வர வேண்டும். என் மகள் மீது கையை வையும் என்று ஆண்டவரோடு நீ பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். விடாத அவரை. அந்த ஆண்டவர் அந்த வீட்டுக்குள்ளாக வருகிறார். வருகின்ற வழியில் எல்லாரும் செய்கிறாங்க, அழுது கொண்டிருக்கிறார்கள். உன்னை அழ வைக்கும்படியாகத்தான் உன்னுடைய ஜனங்கள் இருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, உன்னையும் என்னையும் அழ வைக்கத்தான் ஒரு கூட்டம் இருக்கிறது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, எல்லாம் போச்சு, அப்படி இப்படி என்று the negative talks. ஆனால் அவைகள் மத்தியிலே தேவன் உனக்கு ஜீவனையும் ஆரோக்கியத்தையும் நன்மையும் கொடுக்கும்படியாக நீ எப்பொழுது அவரை பற்றி கொண்டாயோ அப்பொழுது என் ஆண்டவர் அவனோடு கூட வந்து அழுகிற ஜனங்களை பார்த்து சொன்னாரு, இவள் நித்திரையாயிருக்கிறாள். எப்படிங்க? தூங்கி கொண்டிருக்காளாம். அப்படியே மாற்றுகிறார் சத்தியத்தை. இயற்கையை மாற்றக்கூடிய வல்லமை என ஆண்டவருக்கு உண்டு. தேவனுடைய பிள்ளைகளே, இயற்கைக்கு எதிராக காரியங்களை உருவாக்குவதும் அவர் தான். இயற்கை உண்டாக்குறது ஆண்டவராக இயேசு தான். இங்கே என்ன செய்கிறார்? எல்லாரும் அவரை பார்த்து என்ன செய்கிறாங்க? சிரிக்கிறாங்க. உன்னை பார்த்து சிரிக்கிறாங்களா? இவன் இயேசு இயேசு என்ன செஞ்சிருவான், என்கிட்ட இந்த பலம் இருக்குது அந்த பலம் இருக்குது. ஆனால் என்னிடத்தில் இயேசு மாத்திரம் இருக்கிறார், என்னிடத்தில் இயேசு மாத்திரம் இருக்கிறார் ஐயா என்ற ஒரே ஒரு வைராக்கியத்தோடு, ஒரே ஒரு கண்ணீரோடு நீ அவரை இறுக பிடித்து, சிரிக்கிறவன் சிரிக்கட்டும், அழுகிறவன் அழுவட்டும் என்று சொல்லி இயேசு என்ன செய்தாரா? அவனையும் அவனுடைய மனைவியும் மாத்திரம் அழைத்து கொண்டு தன்னுடைய சீஷரில் முக்கியமான ஆளுங்க எல்லாரையும் கூப்பிட்டுக்கல, எல்லாரையும் கூப்பிட்டுக்கல. தேவனுடைய பிள்ளைகளை தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அந்த வீட்டுக்குள்ளாக கடந்து சென்று என் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த மரித்த சரீரத்தை தொடுகிறார். நியாய பிரமாணத்தை உடைக்கிறார். நியாய பிரமாணம் சொல்லுது, செத்தவங்களை தொட்டா தீட்டு தீட்டு. நியாய பிரமாணத்தின் பிரகாரமாக செத்தவர்களை தொடக்கூடாது. அது யாராக இருக்கட்டும், யாரெல்லாம் தொட்டாங்களோ அவனை தீட்டான். அழுவதற்கு என்று எரேமியாவில் வாசிக்கிறோம், அழுவதற்கு என்று ஒரு கூட்டம் உண்டு, ஒப்பாரி வைப்பாங்க. அவங்க வந்துட்டா புலம்பல் பாடுவாங்களாம் மரண வீட்டிலே. ஏனென்றால் அதை தொட்டால் தீட்டாகிவிடும் என்று சொல்லி. உன் வீட்டில் இருக்கிற தீட்டை என் ஆண்டவர் தரமுள்ளதாக மாற்றும்படியாக, ஆசீர்வாதம் உள்ளதாக மாற்றும்படியாக என் ஆண்டவர் அந்த தீட்டை தொட்டார். என்னுடைய பிள்ளையே, அவர் தொட்ட வேளையிலே தொடுவது மாத்திரமல்ல, அந்த தீட்டிடத்தில் பேசுகிறார். தலித்தா குமி, மகளே எழுந்திரு என்று சொல்லுகிறார். மரணத்திடத்தில் பேசுகிற ஒரு வல்லமை என் ஆண்டவராக இயேசுக்கு மாத்திரமே உண்டு. உன்னுடைய வாழ்க்கையிலே மரண அவஸ்தை, பாடுகள், உபத்திரவங்கள், கடன் தொல்லைகள், எதிரான சூழ்நிலைகள் மத்தியிலே அவைகளிடத்தில் பேசுவது என் இயேசு மாத்திரம் பேச முடியும். அவரை அழைத்து அவரை இறுக பற்றி கொண்டு
அந்த இடத்துல அவன் கடந்து சென்ற வேளையில் அங்கு ஏற்படுகிற காரியம் என்ன? என் ஆண்டவர் அவளை தொட்டு தீட்டை தன் மீது ஏற்றுக்கொண்டார். நம் மீது இருக்கிற பாவங்கள், துரோகங்கள், அநியாயங்கள், கேவலங்கள், நிஞ்சைகள், இன்னும் மரண அவஸ்தைக்குரிய செய்வினை, பொல்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் என் ஆண்டவர் தன் மீது சுமக்கும்படியாக உன் நிமித்தம் அவர் தரித்திரரானார், தீட்டுள்ளவரானார். தேவனுடைய பிள்ளையே, அவர் அங்கு தொட்ட வழியிலே, பேசின வழியிலே அவள் என்ன செய்தாலாம்? எழுந்து உட்கார்ந்தாள் என்று நடந்தாள் என்று வாசிக்கிறோம். பாருங்க, சிறு பெண் எழுந்து நடந்தாள். 12 வருஷம் படுத்த படுக்கப்பா. எத்தனை வருஷம்? ஆமா, 12 வருஷம் படுத்த படுக்க. என் ஆண்டவராய் இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஜீவிக்கிறவராயிருக்கிறார். எனவே அந்த மரண அவஸ்தையில் உள்ள சகோதரிக்காக நீங்களும் நானும் என் ஆண்டவராய் இயேசு இறுக பிடித்து கொண்டு அழுது ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறது. என்னுடைய பிள்ளைகளே, அழுது ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். என் ஆண்டவர் உன்னுடைய கண்ணீரை கேட்க அவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். இங்கே ஏற்பட்ட காரியங்கள் என்ன? தேடி வந்தார். இந்த மரண அவஸ்தைக்காக என் இயேசுவை அவன் தேடி வந்தான். என் இயேசுவும் அவரை தேடி வருகிறார். இவன் அழைத்து செல்லுகிறான். அழைத்து சென்றவன் என் ஆண்டவர் சூழ்நிலைகள் மத்தியிலே அவனையும் அவனுடைய மனைவியும் மாத்திரம் அழைத்து சென்று அங்கு ஒரு அற்புதத்தை செய்து அங்கு தன்னுடைய நாமத்தை மயப்படுத்திக் கொள்கிறார். 12 வருஷம் படுத்த படுக்கையாய் இருந்தவள் நடந்தாள். இதுதான் அற்புதம். நீ எத்தனை வருஷம், ஒரு எண்டு உண்டு, ஒரு முடிவு உண்டு. எப்பொழுது நீ இயேசுவை தேடுகின்ற வேளையிலே, எப்பொழுது இயேசுவை உன் வீட்டுக்கு அழைத்து செல்லுகின்ற வேளையிலே, எப்பொழுது இயேசுவை அங்கு தொடும்படியாய் பேசும்படியாய் அங்கு இடம் கொடுக்கின்ற வேளையிலே நம்மை நாம் தாழ்த்துவோம். இந்த இடத்திலே அவன் தாழ்த்தினபடியினாலே தேவன் அங்கு என்ன செய்தார்? ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். அவள் நடந்தாள். எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. அவளுக்கு வயசு என்ன? 12. பிறந்த நாளில் இருந்துட்டு 12 வயது வரைக்கும் அருமையான அந்த சகோதரிக்கு, நம்ம சபைக்கு சகோதரிக்கு ஒரு மகள் இருக்கிறாள். அவள் பிறந்த அடுத்த வருஷத்துலேருந்து ஷி பிகம் பெட்ராய்ட். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு எனக்கும் ஒரு பாரம் வேண்டும், ஒரு கண்ணீர் வேண்டும். நம்முடைய சபை அற்புத சபையாக இருக்க வேண்டும், அற்புதங்களை செய்கிற இடமாக இருக்க வேண்டும். இந்த சபைக்கு போங்க, வியாதியஸ்தர் கொண்டாந்து இங்கே போடுங்க, இங்கே ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் அற்புதம் செய்வார். இந்த சபையில் அநேக அற்புதம் நடக்கிறது என்கிற ஒரு புதிய சாகாப்தம் உருவாக வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, அதற்கு உங்களுடைய ஜெபம் தேவை, உங்களுடைய கண்ணீர் தேவை, உங்களுடைய உபவாசம் தேவை, உங்களுடைய காத்திருப்புதல் தேவை. எனவே அவன் தன்னுடைய வீட்டிற்கு அவரை அழைத்து வந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். வழியிலே, ஆன் த வே, 2 பேரும் போய்கிட்டு இருக்காங்க. வழியிலே பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ. யாருங்க? பெரும்பாடுள்ள ஸ்திரீ, கண்டினியூ ப்ளீடிங். அவளுடைய வாழ்க்கையில் ஷீ இஸ் a richest woman, நல்ல பணக்காரி. அவளுடைய வாழ்க்கையில் அந்த பணத்தை கொண்டு அங்கே 25வது வசனத்தில் வாசிக்கிறோம். 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களார். எத்தனை வைத்தியர்கள்? ஆமா, மிகவும் வருத்தப்பட்டு இவன் ஒரு ஊசி போடுறான், இந்த ரிப்போர்ட் எடுத்து நோட் எடுறான். நாங்கள் புதுசாக எடுப்போம், ஏன்னா அவனுக்கு இன்கம் ஜென்ரேட் ஆகணுமே. அங்கேருந்து இங்கே, இங்கேருந்து இங்கே, அங்கேருந்து இங்கே வருத்தப்பட்டு 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 பணங்களெல்லாம் செலவழித்து விட்டாள். அவளுடைய வாழ்க்கையில் எல்லாம் போயிடுச்சு. பணம் இருந்தால் சொந்தம் பந்தம் எல்லாம் வந்துடும், பணம் இல்லாட்டினா எல்லாம் பறந்து போகும். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில், இவளுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு கொடுமையான ஒரு அனுபவம். இவளுக்கும் 12 வருஷம்.
அவளை குறித்து ஆழமாக சொல்ல வேண்டுமானால் அவள் ஒரு தீட்டுள்ளவள். அவளை சுற்றிலும் ஒரு நாற்றம் இருந்து கொண்டே இருந்தது. அவள் வருகிறாள் என்றால் ஓடி விடுவார்கள். உன்னையும் என்னையும் கூட அவ்வாறு ஒரு சில சூழ்நிலை மக்கள் பார்க்கலாம். தேவனுடைய பிள்ளையை ஒதுக்கப்பட்டவள், ஒதுக்கப்பட்ட குடும்பம், தள்ளப்பட்டவர்கள் என்று சொல்லி உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் வந்தால்தான் தீட்டை மாற்ற முடியும். அவள் அநேக வயதுகளாலே பாடுபட்டாள். அவ்வளவும் குணம் அடையவில்லை. அதிக வருத்தப்படுறாள். அவளோட வாழ்க்கையில் ரொம்ப வேதனை. ஏன்? யாரும் இல்லை ஆதரவு சொல்றதுக்கு. அவளுடைய வாழ்க்கையில் ஆதரவு சொல்ல ஒருவரும் இல்லை. அந்த சூழ்நிலையிலே என் ஆண்டவராகிய இயேசு அவளை சந்திக்கும்படியாக என் ஆண்டவராகிய இயேசு தேடி வருகிறார். அவருக்கு தெரியும் இவள் என்னை தேடுவாள் என்று சொல்லி. எனவே என் ஆண்டவராகிய இயேசு தேடி வருகிறார். இவள் எல்லாம் செலவழிந்து வருத்தப்படுகின்ற வேளையிலே இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாள். உங்களுடைய வீட்டிலே, பக்கத்து வீட்டில் அற்புதம் நடைபெற வேண்டுமானால் நீங்கள் இயேசுவை குறித்து மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். அவங்க வீட்டுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்திருப்பாங்க, சொந்தக்காரர் வந்திருப்பாங்க, எல்லாம் வந்திருப்பாங்க. பணம் இருந்து எல்லாம் செலவழிஞ்சு போச்சு. எல்லாரும் போயிட்டாங்க. இப்போ அவளுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. இந்த சூழ்நிலையிலே அவள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாளாம். யார் சொல்லியிருப்பா? எல்லாரும் போயிட்டாங்க. யார் சொல்லியிருப்பா? அப்போ இயேசுவிடத்தில் அற்புதத்தை பெற்றவர்கள் தான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஆமென். அப்போ உன்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ அற்புதம் ஆண்டவர் செஞ்சிருக்கார், எவ்வளோ நன்மை செஞ்சிருக்கார். நான் மற்றவர்கள் சொல்ல வேண்டுமா வேண்டாமா? சொல்லணும். நீங்கள் போய் சொல்லணும் மற்றவர்களுக்கு. அந்த சூழ்நிலையிலே இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு இப்போ அவளுடைய ஆவியும் ஆத்துமாவும் பேச ஆரம்பிக்குது. என்ன சொல்லுது? நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி, அப்ப ஆவி ஆத்மாவும் பேசுது. ஏன்? இயேசுவை குறித்து கேள்விப்பட்டதினாலே. அதற்கு முன்பதாக அந்த ஆவி ஆத்மா என்ன சொல்லுது? இந்த டாக்டர்கிட்ட போகலாம், அந்த டாக்டர்கிட்ட போகலாம், இவங்க சொன்னாங்களே, அவங்க சொன்னாங்களே, இந்த ஆவி ஆத்மாவை சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏன்? கையில் என்ன இருக்குது? பணம் இருந்தால் சுயத்தில் பேச ஆரம்பிப்போம், சுயத்தில் முடிவெடுப்போம். இவள் அதைத்தான் செய்தால். பணம் எல்லாம் ஒளிஞ்சிருச்சு, ஆனால் வேதனை ஒளியல, துக்கம் நீங்கள, பாடு உபத்திரவம் நீங்கள, வேதனை நீங்கள, வலி நீங்கள, செத்தா போதும் என்கிற ஒரு அந்த ஆத்துமா கசக்க ஆரம்பிக்கின்ற வேளையில் என் ஆண்டவராக இயேசுவை குறித்து கேள்விப்பட்டார். உடனே இந்த ஆவி உற்சாகம் அடையுது. என்ன செய்யுது? ஆத்மாவுக்கு சொல்லுது, நாம் என்ன செய்யலாம்? இயேசுவை போய் பார்க்கலாம், அவரை தொடலாம் என்று சொல்லி ஜன கூட்டத்துக்குள்ளே பின்னாக வந்து. ஏன்? அவ வந்தாலே நாத்தம் எடுக்கும். எனவே அவள் தன்னை எந்த விதத்தில் கவர் செய்து கொள்ள முடியுமோ அந்த விதத்தில் அவள் செய்து அவருக்கு பின்னாக வந்தாள். ஜன கூட்டத்துக்குள்ளே வந்து வஸ்திரத்தை தொட்டாள். இங்கே ஒரு கான்வர்சேஷன். ஆண்டவர் சொல்றாரு, என்கிட்ட வல்லமை புறப்பட்டது. சீஷர்கள் சொன்னாங்க, ஐயா எல்லாரும் வந்து உங்களை தொடுறாங்க, ஐயா எல்லாரும் வந்து சபை எல்லாரும் வந்து பாட்டு பாடுறோம், தந்தானை துதிப்போமே, தராதவனை உதைப்போமே, இப்படிதான் பாட்டு நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லாம் ஆண்டவரை தொடுறோம், பாட்டு பாடுறோம், ஜெபம் பண்ணுறோம், தோத்திரம் பண்ணுறோம், அல்ல சொல்கிறோம், அந்நிய பாஷை பேசுகிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் என்ன இடத்துல இயேசுவிட்ட அற்புதம் பெற்றுக்கொள்வது இல்லை. காரணம் என்ன? விசுவாசம் இல்லை.
ஏதாவது குற்றம் கண்டுபிடிக்க முடியுமா என்கிற ஒரு நிலைமையிலேயே இன்றைக்கு மனுஷ சபைக்குள்ளாக வந்து கொண்டிருக்கிறார்கள். இவங்க அவங்கள பேசணும், அவங்க இவங்கள பேசணும் என்று சொல்லி இதெல்லாம் விட்டு ஒழிங்க. இன்னும் இதுவைகள் உங்களை மரண அவஸ்தைக்குள்ளாக வழி நடத்தும் தேவனுடைய பிள்ளைகளே. இவள் மற்றவர்களை பார்க்கவில்லை. ஜனக்கூட்டத்தின் நடுவிலே உள்ள பூந்திருப்பா, உள்ள அடியில பூந்து கொண்டு ஆண்டவராகிய இயேசுடைய வஸ்திரத்தை தொட்டாள். விசுவாசத்தோடு தொட்டாள். விசுவாசத்தோடு தொட்டபடியினாலே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை ஆமா தெரியும். நமக்கு நம்ம உடம்புல என்ன மாற்றங்கள் நடைபெறுகிறது என்றது ஒவ்வொருவருக்கும் தெரியும். உன்னுடைய வாழ்க்கையில் அந்த மாற்றம் நடைபெற்று இருக்கிறதா தேவனுடைய பிள்ளையே? ஆரோக்கியம் அடைந்ததை அவள் உணர்ந்தாள். இயேசுவும் தன்னிடத்தில் வல்லமை பெறப்பட்டதை உணர்கிறார். இதுதான் என் ஆண்டவரை நீ சந்திக்கின்ற வழியில், என் ஆண்டவர் உன்னை தொடுகின்ற வழியில், என் ஆண்டவரை நீ தொடுகின்ற வழியில். இங்கு அவள் தொட்டாள், அடுத்த போதிலே என் ஆண்டவர் தொட்டார். இங்கு அவள் தொட்டாள், அங்கு ஜெபாலயத்தினுடைய மகளை என் ஆண்டவராய் இயேசு தொடுகிறார். தீட்டு ஒரு ஜீவனை தொட்ட வழியிலே தீட்டு மாறி ஜீவனாக மாறினார். இங்கு ஜீவன் தீட்டை தொட்ட வழியிலே இந்த தீட்டு ஜீவனாக மாறினார். பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு மகிமையான காரியங்கள் என் ஆண்டவருடைய வாழ்க்கையில செய்ய வாஞ்சையுடையவராக இருக்கிறார். இவளும் தேடி ரோட்டுக்கு வந்தாள். இவளும் தேடி வந்தாள். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு தேடி வந்தாள். அற்புதத்தை பெற்றுக்கொண்டாள் தேவனுடைய பிள்ளை. இந்த ஜெபாலய தலைவன் தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து வருகின்ற வேளையிலே 41ஆம் வசனம் வாசிப்போம். 5:41. ஆமென். இயேசு அந்த வீட்டிற்குள்ளாக வந்தார். இயேசு அந்த வீட்டிற்குள்ளாக வந்து அந்த பிள்ளையை தொட்டு பேசுகிறார். இயேசு வந்தா சும்மா இருக்க மாட்டார். என்ன செய்வார்? தொடுவார், பேசுவார். இன்றைக்கு இயேசு உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கார். நீங்கள் என்ன செய்றீங்க? ஐயா 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 கொஞ்சம் இருங்கயா சொல்லிட்டு கிடுக்கிட்டு முன்னால் ஓடி ஒரு ரூமில் இருக்க எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறீங்க. க்ளீன் பண்ணிட்டு அடுத்த ரூமில் போடுறீங்க. ஆளை பார்க்குறாரு, சூப்பர் சூப்பர், வீடு ரொம்ப நல்லா வச்சுருக்கீங்க. அந்த ரூம் நாம ஐயா கொஞ்சம் அங்கே இருக்க குப்பையில் போயிட்டு இன்னொரு ரூம், கடைசியில் இன்னொரு ரூமை பூட்டியாச்சு. அதுதான் ரூம்பா? எல்லா குப்பையும் அங்கே தாயா இருக்குது. ஆண்டவர் சொல்கிறார், அந்த குப்பையை திறந்து விடு, இந்த குப்பையை திறந்து விடு, நான் அதை சுத்தம் செய்கிறேன். என் இயேசு உன் வீட்டுக்குள்ளாக வந்தால் உன்னால் சுத்தம் செய்ய முடியாத, உன்னால் துரத்த முடியாத, உன்னால் ஆகாத காரியங்களை என் இயேசு செய்வார். இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, சந்தோஷம் என்றுமே. இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே, இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே, இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே, சமாதானம் என்றும் என்றுமே, சமாதானம் என்றும் என்றுமே. உன் வீட்டுக்குள்ளாக இயேசு வருவார் என்றால் அங்கே சமாதானம், அங்கே சந்தோஷம், அங்கே ஜீவன், அங்கே ஆரோக்கியம், மரண அவசியம் போயிறையா. ஒரு விசுவாசத்தில் நாம் வளரக்கூடியவர்களாக மாறிவிடுகிறோம். 34வது வசனம் வாசிக்கின்ற வேளையிலே அங்கு
பாருங்க என்ன சொன்னாரு, விசுவாசத்துடனே வா. அவ எப்படி வந்தாலும், ஏன் கையில் என்ன இல்லை, அவ கையில் டப்பு இல்லை. டப்பு இருக்கிற வரைக்கும் தான் வராது, விசுவாசம் வராது. இவனை பார்க்கலாமா, அவனை பார்க்கலாமா, இந்த டாக்டரை பார்க்கலாமா, அந்த டாக்டரை பார்க்கலாமா, இங்கே கீழே காசு கொடுக்கலாமான்னு. ஆனால் விசுவாசம் வந்த வேளையில் இதெல்லாம் முடியாது, இயேசு மாத்திரமே என்று சொல்லி விசுவாசத்துடன் போனால் ஆண்டவர் எப்படி அனுப்புறாரு, சமாதானத்தோடு போ மகளே என்று சொல்லி. எவ்வளோ ஒரு பெரிய கிருபை பாருங்க. 36ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் சொன்ன வார்த்தைகளை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி. என்ன சொல்றாரு, பயப்படாதே. இப்போ வீட்டுக்கு போகிறதுக்கு பயம், வீட்டுக்கு போகிறதுக்கு, வேலைக்கு போகிறதுக்கு பயம், ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு பயம். என்ன ஆகிடுமோ, திருப்பி வருமோ வரமாட்டோமோ. தேவனுடைய பிள்ளையே, ஜோ டரேகாவோ மரேகா, நீ பயந்தா செத்து போவ. இயேசு உன்னோடு கூட இருக்கிறார். இயேசு உன்னோடு கூட இருக்கிறபடினாலே அவன் சொல்றாரு, பயப்படாம வாயா. எந்த வீட்டுக்கு, சாவு வீட்டுக்கு. எந்த வீட்டுக்கு? ஆமா, அவன் பயப்படுறான். ஒரே பொண்ணு செத்துட்டாலே ஒரு பயத்தோடு வருகின்றான் தேவனுடைய பிள்ளையே. ஆனால் அவன் பயத்தோடு வந்தவன் விசுவாசத்தோடு போகிறான். ஆண்டவர் இயேசுனோடு வருகின்றவர்களுக்கு என்ன வந்துடும், விசுவாசம் வந்துவிடும். தேவனுடைய பிள்ளையே விசுவாசத்தோடு போகிறார். எனவே 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ 12 வருஷம் மரண அவசரம் தன்னுடைய மகளுக்காக ஜெபாலய தலைவன் இருவருமே பாடுகள் உபத்திரவங்கள் மத்தியிலே இருந்தார்கள். ஆனால் அதுக்கு ஒரு எண்டு வச்சுட்டார் ஆண்டவர். என்ன வச்சிட்டாரு? ஆமா, தேவனால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லையா. எனவே விசுவாசத்தோடு சபைக்குள்ளாக வரணும், சமாதானத்தோடு போகணும், பயமில்லாமல் வரணும், விசுவாசத்துடன் போகணும். அப்படி நான் தேவனுடைய சமூகத்தில் எழுந்து நிற்போம். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை வருடங்கள் இப்படிப்பட்ட பாடுகள், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த வியாதியாக இருந்தாலும் சரி, எந்த தொல்லைகள் இருந்தாலும் சரி, ஆண்டவர் சாவல் வரைக்கும் இருக்கிறதில்லை. மரண அவசரம் யோசிக்கலாம். ஆனால் என் ஆண்டவருக்கு ஒரு முற்றுப்புள்ளி ஸ்டாப் வைக்கும்படியாக அவர் உன்னை தேடி வருகிறார். நீயும் அவரை தேடி வந்திருக்கிறாய். உனக்காக நிறைய சாட்சிகள், மேகம் போன்ற சாட்சிகள் இருக்கு. மேகம் போன்ற வாக்கு தத்தம் சூழ நின்று காத்திருக்க, மேகம் போன்ற வாக்கு தத்தம் சூழ நின்று காத்திருக்க, விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன் ஏகிடுவாய். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான்.